இன்றைய நாள் இன்று பாலிவுட் சினிமாவுக்கு ஒரு சோகமான நாள் என்று சொல்லலாம். இந்திய திரையுலகின் ஹீமேன் என்று அழைக்கப்படும் பல தலைமுறைகளை கவர்ந்த சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா தனது 89வது வயதில் காலமாகியிருக்கிறார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதுபெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா அவர்கள் தனது 89வது வயதில் காலமாகியிருக்கிறார். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மும்பையில் உள்ள பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சுவாச கோளாறு காரணமாகவும் மூச்சு திணறல் காரணமாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததால் அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நடிகர்கள் ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் உள்ளிட்ட பிரபலங்கள் மருத்துவமனைக்கு வந்து அவரை சந்தித்தனர். சுவாச கோளாறுக்கான சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பாலிவுட் திரையுலகில் தர்மேந்திரா வலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவுக்கு திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். உடல்நலக் குறைவால் இறந்த தர்மேந்திரா பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான ஏம மாலினியின் கணவர் ஆவார். தர்மேந்திரா வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு தனி வரலாறு என்றே குறிப்பிடலாம். பஞ்சாபின் ஷக்னேவால் கிராமத்தில் பிறந்து பல கனவுகளுடன் மும்பைக்கு வந்து தனது அயராத உழைப்பால் இந்திய சினிமாவின் உச்சத்தை தொட்டவர் தர்மேந்திரா. 1960 வெளியான தில் பி தேரா ஹம் பி தேரே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 6 தசாப்தங்களுக்கும் மேலாக திரையுலகில் கொடிகட்டி பறந்தார். அவரது ஆக்ரோஷமான நடிப்பு, வசீகரமான தோற்றம், காதல் காட்சிகளில் வெளிப்படுத்திய மென்மை என அனைத்திலும் தனி முத்திரை பதித்தார். ஷோலே சீதா, ஹவுர் கீதா, தும் அசின் மெயின், ஜவான், பிரிதிஞ்சா, தர்ம்வீர், யாதோன் கி பாராத் என்ற எத்தனையோ கிளாசிக் படங்களை அவர் கொடுத்திருக்கிறார். காதல் மன்னனாக, அதிரடி நாயகனாக, நகைச்சுவை நடிகராக என எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தனது பத்ம விபூஷன் விருது, பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது என எத்தனையோ பாராட்டுகளையும் பெற்று விருதுகளையும் அள்ளி குவித்திருக்கிறார். திரையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தர்மேந்திரா ஒரு காந்த சக்தி கொண்டவராக திகழ்ந்துள்ளார். ஹேமமாலாவை மணந்ததும் அவர்களது காதல் கதையும் பாலிவுட்டின் முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவரது பிள்ளைகளான சன்னி தியோல், பாபி தியோல் ஆகியோரும் வெற்றிகரமான நடிகர்களாக இருக்கிறார்கள். அரசியல் களத்திலும் நுழைந்து பிகானேர் தொகுதியின் லோக்சபா உறுப்பினராகவும் பணியாற்றியவர் தர்மேந்திரா. அவரது மறைவு செய்தி வெளியானவுடன் சமூக வலைதளங்கள் முழுவதுமாக அந்த ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திரைத்துறையினர் தங்கள் அஞ்சலியும் குறிப்பாக செலுத்தி வருகின்றனர். பிரதமர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர்கள் தொடங்கி கோலிவுட், பாலிவுட், டோலிவுட் என அனைத்து திரையுலக பிரபலங்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஹீமேன் என்ற பட்டத்திற்கு ஏற்றவாறு திரையில் ஒருபோதும் சோர்வடையாத ஒரு நாயகனாகவே அவர் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கிறார். பாலிவுட்டின் பிற்காலத்தில் ஒரு தூணாக விளங்கிய தர்மேந்திராவின் மறைவு இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. அவரது திரைப்படங்கள், அவரது நடிப்பு, அவரது ஆளுமை என அனைத்தும் காலத்தால் அழியாதவை. இந்திய சினிமா இருக்கும் வரை தர்மேந்திராவின் பெயரும் அவரது சாதனைகளும் பேசப்படும். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருந்தாலும் அவரது நினைவுகளும் அவர் விட்டு சென்ற திரைப்படங்களும் என்றென்றும் நம்முடன் பயணிக்கும்.